அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா 20%. எல்லோரும் வந்து எது கூடயோ பெரிய செலிப்ரிட்டி கூட செல்ஃபி எடுத்து பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து இந்த கூலிங்க வாத்துங்க கூட செல்ஃபி எடுக்கலான்னு ட்ரை பண்ண வந்திருக்கோம். அழகாக இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப இயற்கையாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்குள்ளே என்னவோ இருக்குது. என்னென்னு பார்த்தா முயல் குட்டிலாம் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு இந்த முயல் இந்த மாதிரி மேலே இந்த சாஃப்டாக புசுன்னு இருக்கிற எதை பார்த்தாலும் கொஞ்சம் எனக்கு அலர்ஜி. உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தா ரொம்ப பிடிக்குமா என்னென்னு சொல்லுங்கள். இந்த முயல் என்ன பண்ணுன்னா, கையில் என்ன வச்சுருக்கோன்னு மூந்து பார்க்க தான். இட்லி சாப்பிடுமா, இடியப்பம் சாப்பிடுமா? முயல் வளர்க்க யாருக்கெல்லாம் பிடிக்கும்? உங்கள் வீட்டு முயல்லாம் என்ன சாப்பிடும் அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லுங்கள். நான் வந்து இந்த முள்ளங்கி கேரட்லாம் சாப்பிடுன்னு தான் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். ஆனால் இந்த முயல் என்னன்னாக்கா இடியப்பம் இட்லிலாம் சாப்பிடுமா. அதுக்கப்புறம் இந்த கோழிங்களுக்கெல்லாம் வந்து சாப்பாடு கொடுத்து என்கிட்ட தான் கொடுக்க சொன்னாங்க. ஆனால் நம்மளுக்கு ரொம்ப பயமாயிருச்சு. அதனால் வந்து எங்கள் நாத்தனாரே போய் போட்டாங்க. இதில் ஒரு பெரிய விஷயத்தை நான் இன்றைக்கி தான் முறையாக கண்டுபிடிச்சேன். என்னடா இது அப்படின்னா, நிறைய கோழிங்க இருக்குது, இடையிலே வாத்தும் சேர்ந்துமே அந்த சாப்பாடு சாப்பிடுதில்ல. அது அந்த அளவுக்கு கோழி அளவுக்கு வாத்தும் டஃப்பு கொடுக்கும்னு நான் இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன். எனக்கு தெரியாது இப்படி கோழி மாதிரி வாத்து இவ்வளோ வேகமாக சாப்பிடும்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் கிராமத்தில் தான் வளர்ந்துருக்கேன். அதெல்லாமே நான் பார்த்ததில்ல, ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தேன். அப்போ தான் பக்கத்துலேயே ஒரு எலுமிச்சை மரம் இருந்துச்சு. அதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக எலுமிச்சை பழங்கள்லாம் எங்கள் மாமியார் வந்து நைஸாக பறித்து எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கோழியிலே நிறைய வகைகள் கோழி இருந்துச்சு. இந்த கோழி வந்து தலையில் முடியில்லாமல் இருக்குன்னா அது வந்து கிராப் கோழி. இந்த மரத்தை பாருங்களேன், பயங்கரமான ஆச்சரியம். பப்பாளி மரம் இவ்வளோ காய் இருக்குது, மாஷா அல்லாஹ். ஆனால் அதில் ஒரு இலைகளை கூட காணும் பாருங்கள். புயல் வரப்போது கொட்டுன்ட்டு இந்த இலைகள்லாம் வெட்டிட்டாலுமே அந்த வந்து இந்த பப்பாளிலாம் தனியாக ரொம்ப அழகாக நிற்கிது. பக்கத்துலேயே தென்னை மரம், அதுக்கு பக்கத்துலேயே வானம் இருந்துச்சு. அப்படி தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கவே. இந்த மலைகளோட மழை வர அந்த கிளைமேட்டோட இந்த இது வந்து நல்லா இருந்துச்சு. அப்புறம் நம்ம ஒரு வழியாக கோழிக்கெலாம் பாய் சொல்லி கிளம்பிட்டு பார்த்தா இன்னொரு குண்டுக்குள்ளே இன்னொரு வித்தியாசமான ஒன்று இருந்துச்சு. இதோட பேர் என்னன்னு எனக்கு தெரியும், இதோட பேர் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் சொல்லுங்கள். அப்புறமா கோழிங்களுக்கு வாத்துங்களுக்கெல்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிவிட்டு நம்ம அவ்வளோதான். நாம் இங்கே வந்ததுக்கு நல்லா சூப்பராக கோழி வாத்து அது கின்னி கோழியா கிராப் கோழி காடை எல்லாம் பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. நீங்களாம் இதெல்லாம் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டிலலாம் என்னெல்லாம் வளர்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். வாத்து இப்படி தான் கத்துமா பயங்கரமா? ஐயோ எல்லாம் வருது இங்கதான் என்ன நோக்கி. அல்ல நான் போறேன்.